கோவை பீளமேடு பகுதியில் அதிகாலையில் வீடு ஒன்றில் புகுந்த கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். கொள்ளை சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் ஹாசினி. அதாவது பீளமேடு பூராணி காலனி பகுதியில் வசித்து வருபவர் முகமது. இவரது தந்தை ஷபீர் மற்றும் அவரது குழந்தைகள் இருவர் மற்றும் மனைவி உள்ளிட்டோருடன் இந்த பூராணி காலனி பகுதியில் வசித்து வருகிறார். அதே வேளையில கோவை பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் அவர் ஹார்ட்வேர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த சூழல்ல அடுத்த ஒரு மாதத்தில் அவர் மெக்கா செல்வதற்காக பணம் வீட்டில் வைத்திருந்திருக்கிறார். இவரது வீட்டின் காவலாளி கடந்த சில தினங்களாக விடுப்பு எடுத்த காரணத்தினால் அந்த கடையில் பணியாற்றிய ஊழியர் ஒருவரை வீட்டு காவலுக்கு அமர்த்தியிருக்கிறார். இந்த சூழல்ல நேற்று இரவு அந்த வீட்டிற்கு காவலாக அமர்த்தியிருந்த கடை ஊழியர் அந்த வீட்டில் இருந்த ஒரு அறையில் சென்று உறங்கியிருக்கிறார். இந்த சூழல்ல தான் நள்ளிரவு 1:30 மணி அளவில் 4 பேர் கொண்ட மர்ம நபர்கள் முகத்தில் முகமூடி அணிந்தபடி வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு உள்ளே வந்தவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 5 பேரை கட்டி போட்டு அவர்களது வாயிலும் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த பீரோவை உடைத்து நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்திருக்கிறார்கள். சுமார் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சுமார் ஒரு 20-25 சவரன் மதிப்பிலான தங்க நகைகள், வைர நெக்லஸ், விலை உயர்ந்த கை கடிகாரம், அது மட்டுமல்லாது இவர் ஏற்கனவே மெக்கா செல்வதற்காக வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் அவர் வீட்டில் வைத்திருந்திருக்கிறார். இவை அனைத்தையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். தற்போது வரை கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகைகளின் மொத்த மதிப்பு 40 லட்சம் ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் காலை சுமார் 4:30 மணி முதல் 5 மணிக்குள்ளாக அந்த மர்ம நபர்கள் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு வீட்டில் இருந்தவர்கள் சத்தம் போட்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டினர் உடனடியாக விரைந்து வந்து அந்த உள்ளே இருந்தவர்களை காப்பாற்றியதுடன் உடனடியாக பீளமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். தகவல் அடிப்படையில் இங்கு வந்த போலீசார் அந்த பகுதி முழுவதுமாக சோதனை செய்தனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்களுடன் இந்த பகுதியில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் அந்த மர்ம நபர்கள் காரிலேயே சென்றிருக்கிறார்கள். அவரது வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா பழுதாகி இருந்த நிலையில பக்கத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை தற்போது காவல்துறை எடுத்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது வரை உதவி ஆணையர் பார்த்திபன் தலைமையிலான போலீசார் இங்கு ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில துணை ஆணையர் தற்போது இந்த சம்பவ இடத்திற்கு ஆய்வு நடத்த இருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த அனைவரையும் போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில இந்த தப்பி ஓடியவர்கள் எந்த பகுதியாக சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில இந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் தற்போது சோதனைக்காக எடுத்திருக்கிறார்கள். இந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தற்போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.